இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது கருத்து என்னன்னா, நாம் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறவங்க, வசனத்தின்படியாக ஜீவித்து கொண்டிருக்கிற நாம். அப்போ நான் இன்றைக்கி மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன். அதில் சபைக்கு போகிறீங்க, சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், காணிக்க கொடுக்குறோம், தேவனை கொடுக்கொண்டு நேரத்தை செலவழிக்கிறோம், அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம். இப்போ தேவன் எதிர்பார்க்கிறது அவரை போல மாறுகிற ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர்? அப்போ இயேசு கிறிஸ்துவ நாம் அறிந்தனால இந்த உலகத்துக்கு என்ன லாபம், நான் அவருக்கு என்ன லாபத்தை செய்து ஈண்டு கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் குறித்து தான் இந்த ஒரு வசனத்தில் ஆழமாக தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க தேவனுடைய கேரக்டரை, தேவன் செய்கிற காரியத்தை ஜனங்கள் பொது வழியில் அறிந்ததை அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து தான் நான் இன்னைக்கு சொல்ல நினைக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ரெண்டு காரியம் இதில். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே இடத்துல தான் சீஷர்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்தாங்களோ அதே தான் சீஷர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதில் இயேசு கிறிஸ்து அந்த ஆயக்காரரும் பாவிகளும் கூட இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, சீஷர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்துட்ருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நம்ம செய்துட்ருக்கிறோமா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அப்போ இதில் என்னென்னா, அவர் கேரக்டர் நமக்கு உள்ளாடி இருக்கிறார். அவர் செல்கிற இடத்துல தான் நான் செல்கிறேன்னா, அவர் பேசுகிற காரியத்தை தான் நான் பேசுகிறேன்னா, அவருக்கு கேரக்டர் தான் எனக்கு உள்ளாடி இருக்கான்னுள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ஜனங்களுக்கு உள்ளாடி. அப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் வீட்டிலே போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த இடத்துல யார் வாரா? பாவிகளும் ஆயக்காரரும். அப்போ இயேசு கிறிஸ்து சாப்பிட்ற நேரமாக இருக்கட்டும், என்ன குறிப்பிடுதோ அவர் சாப்பிட்ற நேரம் அவங்க டைனிங் டேபிளில் ஆயக்காரரும் பாவிகளும் இருந்து சாப்பிட்றாங்க. ப்ளஸ் அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம காரியத்துலேயும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை தேடி இயேசு கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள், அதுகிட்ட பாவிகளாக இருக்கிறவங்க, வஞ்சகம் பண்ணுறவங்க அநேக உலகத்தில் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தவானாக இருக்கிறாரு, நல்ல ஒரு சுபாவம் உள்ளவராக இருக்கிறாரு. மெய்யான தேவன் இந்த உலகத்தில் மனுஷங்க கூட இருந்து அவங்க கேரக்டரில் வாழ்ந்து ஒரு நீதியை நடப்பிக்கிறவராக இருந்தார். அப்போ அந்த இடத்துல இவர் கூட சோஷியலாக பழகிறதுக்கு பாவிகளும் ஆயக்காரரும் வந்துட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கணும். இவர்கிட்ட போய் நம்ம கொஞ்ச நேரம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையும் மாறும், என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம், அவர் என்ன தள்ளி சொல்லாதவர், அவர் நல்ல போதனைகளை அவர் சொல்லிக் கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு வேண்டிய வசனங்களை சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி அவருக்கும் இந்த ஆயக்காரர்களுக்கெல்லாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்குள்ளாடியும் அல்ல பரிசுத்த சதுசேயருக்குள்ளாடி இப்படி இருக்க முடியாது. ஆனால் இவங்களுக்குள்ளாடி இவங்க பொதுவாக இருந்தாங்க, ஒதுக்கப்பட்டவர்கள், பாவியின் முத்திரை குத்தவங்க, ஆயக்காரங்க, அந்த நேரம் டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பாவிகள்னு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா சகையை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்பேற்பட்ட ஆளுகளுக்கு வீட்டில் அவர் போய் சாப்பிட்றாரு. ரெண்டாவது, அவர் இருக்கிற இடத்துல இவங்களை அலோவ் பண்ணுற அளவுக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப ஃப்ரீயான ஒரு தேவனாக அல்ல மனுஷனாக அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். இவரை போல யார் இருந்தால் சீஷர்களும் இருந்தாங்க. அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவ தான் சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆயக்காரரும் பாவிகளும் வந்துருக்குறாங்க. நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ்லேயோ சோஷியல் இயேசு கிறிஸ்துவ கேரக்டர் நமக்குள்ளாடி இருக்கா? இந்த சொசைட்டியில் ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், சூழ்நிலையில் மாறி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உங்கள் கூட நான் பேசுகிறேன், உங்கள் சுபாவங்கள் படியாக எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா? நம்ம முதல்ல சோஷியலாக இருந்தால் தான் அவங்க நமக்கு உள்ளாடி சோஷியலாக இருப்பாங்க. நம்ம பேசுகிற காரணம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல பேசினார், ராஜ்யத்தை குறித்து பேசினார். இன்னும் பாவிகளை தள்ளி சொல்லலை. அவர் வந்தது எதற்காக? பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கும்படியாக, நீதிமானுக்காக அல்ல. இந்த மாதிரி காரியங்களை சொல்லி 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 அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாராம், அவர் மெய்யான நான் ஒரு ஃப்ரீ டைப் ஆஃப் மேன், ஏன்னா கூட பழகலாம், அந்த மாதிரி ஒரு
எண்ணத்தில் ஜனங்களோட பழகி கொண்டிருந்தார். எல்லாரும் கூட சாப்பிட்டார், எல்லாரும் கூட சந்தோஷமாக இருந்து பாகுபாடு இல்லாமல் ஒரு பழக்கம். இந்த நாட்களில் நம்ம அநேக நாட்கள் இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள் நல்லவங்க அப்படிப்பட்ட ஆளுகளோடு தான் நம்முடைய பழக்கங்கள் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் அவங்க கூட மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோமா? அதுலேருந்து வெளியே வாங்க, அந்த பாண்ட்லேருந்து வெளியே வாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க கூட பழகணும். இப்போ அந்த ஆள்களை யார் ரசிக்கப்படுத்துவா? நம்ம சொல்கிறோம் நம்ம அனுதினம் பரிசுத்தப்படணும்னு சொல்லிட்டு பரிசுத்தவான்களை கூட ஐக்கியம் வச்சுருக்கிறோம், பரிசு சபையில் சேர்ந்துருக்கிறோம், நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பரிசுத்தம், நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்தம் இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருக்கா? என்றைக்குமே நமக்கு தான் பிரயோஜனமாக இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கல. நம்முடைய பரிசுத்தம் இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கா? நம்முடைய வசனங்கள் என்னுடைய ஆளுக்கு பிரயோஜனம் இருக்கிறா? நாம் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை இன்னொரு ஆளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோமா? தேவன் செய்த நன்மைகளாக இருக்கட்டும், தேவன் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்முடைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்முடைய என்ன காரியங்களாக இருந்தாலும், செய்கிற ஜெபமாக இருக்கட்டும், ஆராதனைகளாக இருக்கட்டும், இன்னும் சொல்லுகிற மெசேஜாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்திருக்கிற காரியத்தை நாம் மட்டும் அறிந்திருக்கிறதற்கல்ல, இன்னொரு ஆளுக்கு வேண்டி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கிற நாட்களாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிடித்தமான ஒரு காரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் சொல்கிறது மாத்திரமல்ல, நம்ம நாட்களில் செய்து காட்டியிருக்கிறார். நம்ம இந்த வசனத்தில் படிக்கும்போது அவர் சொன்ன காரியத்தை நம்ம அநேக காரியத்தை அநேக பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். வசனத்தை வியாக்கியானம் கொடுக்குறோம். அது ரொம்ப ஈஸி. பைபிளை ஒரு 2 வாட்டி படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த வசனத்தில் எல்லாம் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துடலாம், நிறைய சுவிசேஷம் சொல்லிக்கலாம். ஆனால் அதன்படியாக வாழ்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை அநேக பேரை மாற்றினது. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு உள்ளாடி இருக்கா? ஃபுல் டைம் 100% மாற முடியாட்டாலும் சில கேரக்டர்ஸில் நம்ம மாறி இருக்கலாம். இல்லை, அன்பு செலுத்துறதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சவங்க மத்தியில். இன்னும் கோவப்படாமல் இருக்கலாம், சமாதானமாக பேசலாம், அருமையாக பேசலாம், அநேக பேருக்கு ஆறுதல் கொடுக்குறதா உள்ள வார்த்தைகள் பேசலாம், பாசிட்டிவாக பேசலாம். இன்னும் சொல்லணும்னா தூக்கி விடலாம், நமக்கு வருமானத்தின் மூலியமாக தூக்கி விடலாம், அவங்க கூட ஷேர் பண்ணுறதுனால தூக்கி விடலாம் ஒரு ஆளுக்கு வாழ்க்கையை. அப்படி செய்கிறதுக்கு இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு இருதயத்தை அப்படி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமான வாழ்க்கைன்னு சொல்கிறது இன்னொரு ஆளுக்கு அந்த வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதான்னு உள்ளதான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.